ரவி இங்க பாரேன் ப்ளீஸ் பேசு. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. நல்லா ஜாலியா பேசின இந்த ஆள் இப்படி பேசாம மூலையில போய் உட்காந்துட்டு இருந்தா எந்த பொண்டாட்டியாலும் தாங்கிக்க முடியாது. எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். பாரு, இன்னும் ஒரு வருஷம் நீ வேலை இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். அதுக்கு போயிட்டு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்காத. நீ இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல ரவி. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. நான் ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்ட போது என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கேன், வந்து அக்கறையை காட்டுறேன். என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்ட பதில் சொல்லாம இருக்க. என்னாச்சு? என்னடா ஏன் சோகமா இருக்க? என்ன முகம் வாடி போயிருக்கு? என்ன பிரச்சனையா? பிரச்சனையே நீதானடா. சாப்பிட்டியா நீ? எதுக்குமே பதில் சொல்லாம அப்படி பார்த்துட்டே இருந்தனா என்ன அர்த்தம்? நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஓ, இந்த வேலை இல்லையா அதனால சோகமா உட்காந்துட்டு இருக்கியா? சொல்றா வீடு வேலை தானே இல்லை, என்னப்போ? இந்த வேலைன்னா வேற வேலை தேடினா கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் சோகமா உட்காந்துட்டு மூலையில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணா வந்துருமா? விடு, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்னாச்சு சொல்லு. என்னடா ஏதாச்சும் ப்ராப்ளமா? எனக்கு என்னமோ அந்த வேலை டென்ஷன்னால தான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் திட்டினதை வச்சு எதனா கோவப்படுறியா? ஏய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? சரி விடு, நான் ஏதோ விளையாட திட்டேன், நீ இட கொடுக்குமா பதில் சொன்னா நான் திட்டேன், விடு. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ரவி இங்க பாரு, இப்படியெல்லாம் உட்காந்து எனக்கு பிடிக்காதுடா. எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்க. ப்ளீஸ் பேசு. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. நல்லா ஜாலியா பேசின இந்த ஆள் இப்படி பேசாம மூலையில போய் உட்காந்துட்டு இருந்தா எந்த பொண்டாட்டியாலும் தாங்கிக்க முடியாது. எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். வீடு உனக்குன்னா பணம் தானே, நான் அரேஞ்ச் பண்றேன் அம்மா அப்பாட்ட சொல்லி. என்ன வேற ஏதாச்சும் பிரச்சனையா? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாமே இருக்க. உங்ககிட்ட பாசமா கூட பேசக்கூடாதா? சண்டை போட்டாலும் பேச மாட்ற, பாசமா பேசினாலும் பேச மாட்ற. உன்னதானே கேட்கிறேன் ரவி, என்னாச்சு சொல்லு. நீ ஏதோ மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு என் மேல கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் திட்டந்தெல்லாம் உன் மனசுல வச்சிட்டு இருக்க. சாப்பாடு போடுவா? சாப்பாடு எடுத்துட்டு வருவா? ரவி, இந்த வீட்டுல நீ நானும் மட்டும் தான் இருக்கோம் ரவி. நீயே பேசலாம், நான் எங்க போவேன்டா? டேய் இங்க பாரு, உண்மையா காது கேட்காத மாதிரி நடிக்கிறியா நீ? என்னதான் பிரச்சனை சொல்ல. நான் அப்பா கிட்ட பேசிட்டா? காசு தான் பிரச்சனையா உனக்கு? வேலை போயிடுச்சு அதனால ஃபீலிங்கா இருக்கியா? என்னடா கேக்குறது எதுவுமே பதில் சொல்ல அப்படி படுத்தா என்ன அர்த்தம்? என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டியா ரவி நீ? எங்க பாரு, நீ எழுந்துரு ஃபர்ஸ்ட். நீ இப்படிலாம் உட்காந்துக்கு தானே பிடிக்காது. நீ எழுந்துரு, நீ எழுந்துரு ஃபர்ஸ்ட். நீ எழுந்துரு, வா எழுந்துரு, வா சாப்பிடலாம், வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம். இந்த தண்ணி குடி, எப்படிப்பட்ட டென்ஷனும் போயிடும். இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. என்னடா இங்க பாரு, எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசு. வேலை தானே இல்லை. இங்க பாரு, இன்னும் ஒரு வருஷம் நீ வேலை இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன்.
அதுக்கு போயிட்டு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்காத. நீ இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல ரவி. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. நான் ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்ட போது என் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கேன். அந்த அக்கறையை காட்டுறேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஏன் மேல கோவம் அதனா சொல்றா? என்ன பிரச்சனை? எடு பேசுடா. நீ பேசாம இருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ எப்பவுமே ஜாலி டைப்பா தானே இருப்ப. ஏன் அப்படி இருக்கப்போ? நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கியா? எங்க பாரு, இங்க பாருடா. ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்ல, பணம் வேணுமா? உன்னை தானே கேக்குறேன். என்ன என்னாச்சு? சாப்பிட்டியா இல்லையா நீ? எங்கடா போற? எங்க பாரு, எங்க போற? நான் கேட்டு நிற்க, நீ பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு டிவி போடுற? நான் எதுனா தப்பு பண்ணிட்டேனா? என் மேல எதுனா கோவமா உனக்கு? முகத்தை இப்படி வச்சிருக்காது ரவி. ஏதாச்சும் பேசி தொலை. நீ பேசாம இருந்தா அந்த ஒரு நாள் எனக்கு போகாது. தயவு செஞ்சு பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? எங்க பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம், விடு. ஏய், உன்னை தானே கேக்குறேன். நீ தானே ரவி. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். எது டிவி போட்டுட்டு இருக்க? சரி, என்ன சமைக்கிறது சொல்லு மதியானத்துக்கு? என்ன செய்யறது? நான்வெஜ் எடுக்கட்டா? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. பிடிச்சதை சமைச்சு சாப்பிடலாம்டா. சொல்றா. டேய், மீன் எடுக்கட்டாடா? இல்லை மட்டன் எடுக்குவா? என்ன வேணும் சொல்லு. நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். இல்லை வா, 2 பேர் போகலாம். வா. நீ வீட்டில் உட்காந்தா இதே மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருப்ப. நீ கிளம்பு. எழுந்துருவா, மார்க்கெட் போயிட்டு வரலாம். வா, எழுந்துடுறா. என்ன பண்ண சொல்றேன் என்ன இப்போ? நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணா நீ நல்லா இருப்ப? நான் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் பேசு ரவி. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா 2 பேர் இருக்கோம். பேசாம கொள்ளாம தான் எப்படி இருக்கும் தெரியுமா? தலையே வெடிச்சு போயிடும். எது வந்தாலும் பேசி திட்டு அடிச்சு நீ அப்பே செத்துருவோம், அப்பே சேர்ந்துருவோம். இப்படி எல்லாம் உட்காராத. ஏய், அங்க என்ன தெரியுது? என்ன குடியா முழி போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்க? என்ன கப்பலே கவுந்துருச்சா? பேசுதுன்னு தெரியல உங்ககிட்ட. நான் டெய்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. வாடா, மார்க்கெட் போயிட்டு வரலாம். டேய், உன்னை சொல்லிட்டு இருக்க. ரிமோட்டை கொடுங்க. டிவி போட்டு சரி சொல்லு. ஏய், நான் கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லாம போனா எப்படி? நில்லுங்க, வந்து உட்காரேன். என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. பேசுடா. பேசியே சாவடிப்ப, இப்ப பேசாம சாவடிக்கிற. நீ என்னதான் பண்ண போற? என்ன நீ எங்க போற? ரவி, ஏய், எங்கடா போற?